السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியூடாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் உங்களுடைய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே பதிலளிக்கக்கூடிய விதத்திலே நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். 24வது தொடராக வாரமாக இன்றைய தினம் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவிலிருந்து பதிலளிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். முதலாவது கேள்வி என்னென்று சொன்னா, சகோதரர் முஹம்மத் சுதைசி அவர்கள் கேட்கிறார்கள், ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து கிராஃபிக் மூலம் விளம்பரம் செய்வது கூடுமா என்று கேட்கிறார். அதாவது இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பம் ஒன்று தற்போது உருவெடுத்து வருகிறது. மிகப்பெரிய அளவுல மனிதர்களை பிரமிக்க வைக்கக்கூடிய நிலையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக, செயற்கை அறிவாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே கடந்த காலங்களில் நாம் கணினி மூலம் பணியாற்றுகின்ற நேரத்தில் கூகுள் என்ற இணையதளத்தை ஒரு சர்ச் என்ஜினாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா தற்போது இருக்கக்கூடிய இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பம் என்பது வெறுமனே ஒரு சர்ச் என்ஜினாக மாத்திரம் இல்லாமல் பலவிதமான தகவல்களை இரத்தின சுருக்கமாக ஒரு மனிதன் சிந்தித்து எப்படி அதை சாராம்சமாக சார்பிழிந்து அடிப்படையான கருத்துக்களை மாத்திரம் எடுத்து சொல்வார்களோ, எது தேவைப்படுகிறதோ அந்த தேவைப்படுகின்ற செய்திகளை மாத்திரம் மனித மூளையில் இயற்கையாக சிந்தித்து எப்படி பதிலளிக்கிறார்களோ அத்தகைய ஒரு நிலைக்கு நிகரான நிலையில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். மார்க்க பணிகளுக்காக இருந்தாலும் சரி, உலகம் சார்ந்த அனைத்து விதமான துறைகளுக்கும் ஏஐ தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருப்பதை நாம் தற்போது பார்க்கிறோம். ஆனா சகோதரர் என்ன கேட்கிறார் என்று சொன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் கிராஃபிக் டிசைனிங் செய்யலாமா என்பதுதான் அந்த சகோதரருடைய கேள்வியாக இருக்கிறது. கிராஃபிக் டிசைன் என்பது கணினி, மொபைல் போன்ற சாதனங்களை பயன்படுத்தி கிராஃபிக் மூலம் உருவம் வரைதல், தேவைப்படுகின்ற நிலையில் பலவிதமான உருவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த கிராஃபிக் மூலமாக செய்கிறார்கள். இப்படி செய்வது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது அந்த சகோதரருடைய கேள்வியாக இருக்கிறது. முதலாவது அடிப்படை என்னன்னு சொன்னா, உருவங்கள் குறித்து இஸ்லாத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கிறது. அந்த நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக உருவம் வரைபவர்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்ன அஷத்தன் நாசி அதாபன் இன்தல்லாஹி யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களில் மிகவும் கடுமையான வேதனைக்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல் முஸவ்விரூன், உருவங்களை வரைபவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5950வது செய்தியாக முஸ்லிம் பின் சுபைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்துல உயிரினங்களை, உயிருள்ளவைகளை உருவமாக வரைவதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கிராஃபிக் மூலமாக உருவங்களை உருவாக்குவது என்பது ஒரு சாதாரணமாக மனிதன் உருவத்தை நேரடியாக வரைவதை போன்ற ஒரு நிலையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். கிராஃபிக் மூலமாக டிசைன் உருவாக்குவது என்பது நேரடியாக ஒரு உருவத்தை வரைவது போன்ற ஒரு நிலையில் அது இருக்காது. ஏனென்று சொன்னால் அது கணினி மூலம், மொபைல் மூலம் அல்லது ஏதோ ஒரு தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்தி திரையிலே நாம் வரையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திரையில் வரையக்கூடிய ஒன்றை பொறுத்தவரையில் அது நிரந்தரமான ஒரு உருவமாக இருக்காது. எப்போது நாங்கள் திரையில் அதை உருவாக்குகிறோமோ அப்போதுதான் அந்த உருவங்கள் காட்சிப்படுத்தப்படும். திரையிலிருந்து அது அகற்றப்படுகின்ற நேரத்தில், அதாவது கணினியோ அல்லது மொபைல் போன் போன்ற நவீன சாதனங்களை நாங்கள் பயன்படுத்தாது அதை செயலிழக்க வைக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஆக்கும் பொழுது அந்த உருவம் திரையிலிருந்து அகற்றப்பட்டு விடுகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொன்னா, உதாரணமாக தண்ணீரிலே நாங்கள் எங்களுடைய முகத்தை பார்க்கலாம். நாம் தண்ணீருக்கு முன்னாடி நம்முடைய முகத்தை காட்டும் பொழுது நம்முடைய உருவத்தின் பிம்பம் அந்த தண்ணீரில் நாம் காணலாம்.
நாம் அந்த தண்ணீரை விட்டு அகன்று விட்டால் அந்த பிம்பம் அந்த தண்ணீரில் இருக்காது. அதே போன்று கண்ணாடியிலே நாங்கள் நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய உருவத்தின் பிம்பம் அந்த கண்ணாடியில் நமக்கு தெரிகிறது. அதில் மூலமும் நாம் ஒரு உருவத்தை தான் உருவாக்குகிறோம். ஆனால் நாம் எப்போது முகத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடியை விட்டு நாம் வெளியேறி விடுகிறோமோ, அகன்று விடுகிறோமோ, அந்த நேரத்தில் அந்த கண்ணாடியில் காட்சி அளிக்கப்படுகின்ற நம்முடைய உருவம் அகன்றுவிடும். இது போன்ற ஒத்ததான ஒரு நிலையில்தான் இந்த கிராபிக் மூலமாக டிசைன்கள் உருவாக்குவது, உருவங்களை நாம் உருவாக்குவதும் இருக்கிறது. நம்முடைய முகத்தை பார்ப்பதற்காக கண்ணாடியை பயன்படுத்த கூடாது என்று யாராவது சொல்லுவோமா? மார்க்கத்துல அதுக்கு ஏதாவது தடை வந்திருக்குதா? இல்ல. நம்முடைய முகத்தை தண்ணீரில் பார்க்க கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களா? இல்ல. அப்ப இது போன்ற ஒரு நிலையில்தான் திரையில் தென்படக்கூடிய உருவங்கள் இருக்கிறது. அந்த திரைக்கு நாம் மின்சார சக்தியை வழங்குகின்ற நேரத்தில் அது காட்சி அளிக்கப்படும். எப்போது மின்சார சக்தி துண்டிக்கப்படுகிறதோ, அல்லது நாம் அந்த கணினியை அல்லது மொபைல் போனை அல்லது தொழில்நுட்ப சாதனத்தை எப்போது நாம் செயலிழக்க செய்கிறோமோ, அந்த நேரமே அந்த திரையில் இருக்கக்கூடிய காட்சி அகன்று போய்விடும் என்பதிலிருந்து கிராபிக் மூலமாக ஒரு டிசைன் வரைவது என்பது நேரடியாக ஒரு உருவத்தை வரைந்து நிரந்தரமாக அந்த உருவத்தை வைக்கக்கூடிய நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தற்காலிகமான ஒரு உருவமாக இருப்பதனால் அதை நேரடியாக தடுப்பதற்கு எந்த மார்க்க சான்றும் இல்லாததனால் அதை கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. பொதுவாக இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, நவீன சாதனங்களை பயன்படுத்துவது இஸ்லாமிய மார்க்கத்துல நமக்கு தடுக்கப்பட்ட ஒன்றா? இல்ல. மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது என்பது உண்மை. மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல சொல்கிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய தினம் நான் பூர்த்தியாக்கி இருக்கிறேன். மார்க்கம் என்றால் நாங்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்கு, மறுமையில் வெற்றி அடைவதற்கு, இறையச்சத்தை பேணுவதற்கு, இறைவனை வணங்குவதற்கு, இறை நெறிகளை கடைபிடித்து வாழ்வதற்கான வாழ்வியல் வழிகாட்டல் தான் தீன் என்பது. இந்த தீனை பொறுத்தவரையில் அதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முழுமைப்படுத்தி விட்டார். அதற்குள்ளே எதை ஒன்றும் சேர்ப்பதற்கும் இருக்கும் ஒன்றை அகற்றுவதற்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் மார்க்கம் அல்லாத உலக காரியங்களை பொறுத்தளவுல அது முடிந்து விட்டதா? இஸ்லாமிய மார்க்கம் உலக காரியங்களை பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இருக்கிறதா என்று பார்த்தால் எங்கேயும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தொழில்நுட்பத்தையும் நவீன சாதனங்களையும் பயன்படுத்துவதற்கு தூண்டுகோலாக, உறுதுணையாக அமையக்கூடிய வசனங்கள் ஏராளமாக அல் குர்ஆனில் இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் 45வது அத்தியாயத்துல 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸஹர லகும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி ஜமீஅன், அல்லாஹ் இந்த வானத்தில் உள்ளதையும் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கின்ற சமூகத்திற்கு இதிலே பல சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வானத்தில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி இருக்கிறான், பூமியில உள்ள எல்லாத்தையும் நமக்கு வசப்படுத்தி இருக்கிறான். அப்ப நமக்கென்று சொல்லி அல்லாஹ் ஆக்கிய பிறகு அதை நவீன வடிவத்தில், நவீன தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துவது எப்படி தடையாக வரும்? அல்லாஹ் நமக்கு தானே தர்றான். இன்னும் சொல்ல போன அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கின்ற சமூகத்திற்கு இதிலே பல சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்க சிந்தித்து பார்த்தால் வானத்தில் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தவற்றிலும் பூமியில் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தவற்றிலும் பல அத்தாட்சிகளை நீங்கள் உருவாக்கலாம், தொழில்நுட்பத்தை உருவாக்கலாம். சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான். அதே போல 16வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது, வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனத்தன், குதிரைகள், பிகால் என்ற கோவேறு கழுதைகள் இது எல்லாம் உங்களுக்கு அதன் மீது ஏறி பயணம் செய்வதற்காகவும், வஸீனத்தன் அலங்காரமாகவும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொல்லிட்டு, வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ் இனி படைப்பான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப என்ன அல்லாஹ் சொல்கிறான்? தெளிவாக நீங்கள் பயணிக்கின்ற தற்போதைய வாகனங்களை விட தொழில்நுட்பம் வளர்ந்த, தொழில்நுட்பத்தின் உச்சத்தை தொட்ட நவீன ரகத்தில் வாகனங்கள் வரும் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே சொல்லிவிட்டார். அப்ப தொழில்நுட்பம் வளரும் என்று அல்லாஹ் சொல்லி, நீங்க இப்ப பயன்படுத்துறதை விட வித்தியாசமானதெல்லாம் வரும் என்று சொல்லி தொழில்நுட்பத்தையும் நவீன அறிவியலையும் ஊக்குவிக்கின்ற நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறானா? இல்லையா? சொல்லி இருக்கிறான்.
நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பினது ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யறதுக்காக வேண்டி. இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் பேசியவர்களாக இருக்கவில்லை. ஒவ்வொரு காலத்தில் அந்த காலத்தின் சமூகத்தில உள்ள முக்கியமான தீமைகள் எதுவோ அவற்றை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த தீமையிலிருந்து மக்களை தடுக்கக்கூடிய பணியையும் நபிமார்கள் செய்தார்கள். அப்படி நபிமார்கள் செய்த பணியில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தூதுத்துவம், சமூக சீர்திருத்தம் என்பதற்கு அப்பால் இன்னொரு முக்கியமான ஒரு கலை அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுத்ததாக சூரத்துல் அன்பியால 21வது அத்தியாயத்துல 80வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸின் லகும், உங்கள் போரின் போது உங்களை காக்கும் உங்களுக்குரிய கவச ஆடை முறையை, அதை செய்யும் முறையை, அந்த தொழில்நுட்பத்தை நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர் சுலைமான் நபிக்கு ஏகத்துவத்தையும் அல்லாஹ் சொல்லி, தூதுத்துவத்தையும் சொல்லி, சமூக சீர்திருத்தத்தையும் சொல்லி, நவீன தொழில்நுட்பம் ஒன்றையும் அந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா முதன்முறையாக அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கிறான் என்றதிலிருந்து இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மார்க்க ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத, மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் ஊக்குவிக்கின்ற ஒரு பணியாக இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த கிராபிக் டிசைனிங் ஏஐ டெக்னாலஜி மூலமாக செய்வதில் என்ன பிரச்சனை இருக்குது? உருவம் என்பது நேரடியாக நிரந்தரமாக வரையக்கூடிய விதத்தில் தான் ரசூலா தடுத்து இருக்கிறாங்க. அதிலும் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன, ஏற்கனவே நாங்க தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அப்படி இருக்கிற நிலையில திரையில் ஒரு கிராபிக்காக வரையக்கூடிய, அது தற்காலிகமாக திரையில் நிற்கக்கூடிய ஒரு உருவத்தை வரைவது என்பது எந்த அடிப்படையில் தடை என்றாகும்? மார்க்க ரீதியாக கல்வி நோக்கத்துக்காக, பயனுள்ளவைகளுக்காக வேண்டி, மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக வேண்டி, மக்களுக்கு நல்ல செய்தி போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி, மருத்துவ காரணங்களுக்காக வேண்டி, உலக ரீதியான நல்ல அம்சங்களுக்காக வேண்டி கிராபிக் மூலமாக ஒரு உருவத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்வது என்பது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஆனா மார்க்கத்துல எதை நாங்கள் நேரடியாக பார்க்க கூடாதோ அதை திரையிலும் பார்க்க கூடாது. அத்தகைய ஆபாசமான பெண்களின் நிர்வாணத்தை, பெண்களை அசிங்கமாக ஆபாசமாக காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை உருவமாக நாங்கள் கிராபிக் மூலமாகவும் என்ன செய்யக்கூடாது? வரையக்கூடாது. மக்களுக்கு தவறான செய்திகளை போதிக்கக்கூடிய உருவங்களை உருவாக்கி மக்களை வழிகெடுக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு கிராபிக் டிசைனை நாங்க பண்ணுவோம் என்றால் அது கூடாது. அது பொதுவாக நாங்க செய்யக்கூடாதது, உலகத்துல நாங்க செய்யக்கூடாதது, நிஜமான வாழ்க்கையில செய்யக்கூடாதது, நிழலான திரையுலகத்திலும் நிழலான கணினி உலகத்திலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நாங்க செய்யக்கூடாது என்பதை நாங்கள் இயற்கையாக புரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையில ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாங்கள் தெளிவாக கிராபிக் டிசைன் போன்ற காரியங்களில் திரையில் ஏற்படுத்திக் கொள்வது, கணினியில் ஏற்படுத்திக் கொள்வது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட காரியம் அல்ல. மார்க்க ரீதியாக நேரடியாகவே எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ, பெண்களை நிர்வாணப்படுத்தி ஆபாசமாக காட்சி அளிக்க வைத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் பரப்பக்கூடிய விதத்தில் ஒரு உருவத்தை நேரடியாக உருவாக்குவதும் தடை, நேரடியாக பார்ப்பதும் தடை, அதை திரையுலகத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பார்ப்பதும் தடை என்ற அந்த நிலையை தாண்டி, அதை தவிர ஏனையவைகளை நாங்கள் ஏஐ டெக்னாலஜி மூலமாக, கிராபிக் டிசைனிங் மூலமாக செய்து கொள்வதை மார்க்கம் தடுக்காது என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். அதே சகோதரர் சுதேஷ் அவர்கள் இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? சிறு பிள்ளைகளின் உருவப்படங்களை போட்டு போஸ்டர் விளம்பரம் செய்யலாமா என்று கேட்கிறார். அதாவது இஸ்லாத்துல சிறு பிள்ளைகளின் உருவப்படங்களை நாங்க உருவாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அதை ஒரு போஸ்டர் வடிவத்தில் விளம்பரம் செய்யலாமா என்று அவர் கேட்கிறார். பொதுவாக ஏற்கனவே சொன்னதை போன்று உருவங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உருவங்களை வரைந்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடை விதித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, சஹீஹுல் புகாரில 6109வது செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து வீட்டுக்கு திரும்புறாங்க. தஹல அலையன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் இருந்து என்னிடம் வீட்டுக்கு திரும்பினார்கள், வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். வஃபில் பைத்தி கிராமுன் ஃபீஇ சுவருன், என்னுடைய வீட்டிலே ஒரு திரைச்சீலை இருந்தது, அதிலே உருவப்படம் பொறிக்கப்பட்டு இருந்தது. ஃபதல்லௌன வஜ்ஹு, நபிகள் நாயகத்துடைய முகத்தின் நிறம் மாறியது.
சும்ம தனாவல சித்திர பிறகு அந்த திரையை எடுத்து கிழித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன மின் அஷத்தின் நாஸி அதாபன் யௌமல் கியாமத்தி, இந்த கியாமத்ல மனிதர்கள்ல வேதனை செய்யப்படுபவர்கள் கடும் வேதனை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அல்லதீன யுஸவ்விரூன ஹாதிஹி ஸுவர, இந்த உருவங்களை யார் வரைகிறார்களோ அவர்களுக்கு தான் கடுமையான வேதனை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த குறித்த செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சஹீஹுல் புகாரியில 3227வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், வஅதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வாதா கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வர்றதா வாதா கொடுக்குறாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் நீங்க குறித்த நேரத்தில் வரவில்லை என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபகால இன்னா லா நதுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன், எந்த வீட்டில் உருவம் இருக்கிறதோ, எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைய மாட்டோம், வானவர்களாகிய நாங்கள் நுழைவதற்கு தடை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதை பார்க்கும் பொழுது உருவம் என்பது நீங்க விளம்பரத்துக்காக போஸ்டருக்காக வரைகிறது தடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கருத்தை தருது. ஆனா இந்த கருத்தை பொறுத்தளவுல இது முற்றிலும் முழுதாக உருவம் வரைவதை 100% தடுக்கப்பட்ட ஒரு கருத்தில் வந்த செய்திகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் வேறு சில செய்திகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்தி இருக்குது? சஹீஹுல் புகாரில 2479வது செய்தியில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இத்தஹதத் அலா சஹுவத்தின் லஹா சித்ரன் ஃபீ தமாசிலு, நான் எனது அல்மாரி ஒன்றின் மீது உயிரினங்களின் உருவங்கள் வரையப்பட்ட ஒரு திரைச்சீலையை தொங்க விட்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கிழித்து விட்டார்கள். ஃபத்தஹதத் மின்ஹு நுமுருகத்தைன் ஃபகானதா ஃபில் பைத்தி யஜ்லிசு அலைஹிமா, ஆனா அதிலிருந்து நான் 2 திண்டுகளை செய்து கொண்டேன், அவை வீட்டில் இருந்தன, அவற்றின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமருவார்கள், அமரக்கூடிய விதத்தில் ஒரு தலையணையாக இருக்கக்கூடிய விதத்தில் 2 திண்டுகளை நான் செய்தேன், அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப அல்மாரியில தொங்கவிடப்பட்ட உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை ரசூல் அகற்றாங்க, அதை கிழிக்கிறாங்க. ஆனா அந்த கிழிக்கப்பட்ட திரைச்சீலையை தலையணையாக மாற்றிக் கொள்கின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் அமர்ந்து இருக்கிறாங்க என்ற செய்தி வருது. அப்ப இன்னும் இந்த செய்தி தெளிவா எப்படி வருதுன்னு சொன்னா, அஹ்மதுல 24908வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நான் அதை தலையணையாக ஆக்கி கொண்டேனே, அதுல ஃபகத் ரஅய்துஹு முத்தகியன் அலா இஹ்தாஉமா வஃபிஆ சூரத்துன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 தலையணைகள்ல ஒரு தலையணையில் சாய்ந்து கொண்டு இருந்தார்கள், அதிலே அந்த உருவம் சிதைக்கப்படாத நிலையில் இருந்தது என்று அறிவிக்கிறார்கள். இப்போ உருவம் என்பது ரசூலுல்லாஹ் வரைந்தாலே நரகத்துக்கு போய் வேதனை செய்யப்படுவாங்கன்ற கருத்தில் ஆரம்ப செய்திகளை சொல்லி இருந்தா, அது திரைச்சீலையாக தொங்கவிடப்பட்டிருந்த நிலையில் அது அகற்றப்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அந்த உருவம் சிதைக்கப்படாத நிலையில் தலையணையாக பயன்படுத்துவதற்கு எப்படி அனுமதி கொடுத்திருப்பார்கள்? ஏற்கனவே அது உருவம் என்பதே கூடாது, அது எக்காரணத்தை கொண்டும் வரக்கூடாது என்பதுதான் அந்த செய்தியினுடைய கருத்தாக இருந்தா, தலையணையில உருவமாக வந்ததை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பார்களா இல்லையா? அப்படி தடுத்ததாக இந்த செய்தி வருதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க, அதுல உருவம் இருந்துச்சு என்று வருகிறது. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? உருவம் என்பது கூடாது. எந்த நிலையில் கூடாது என்றால், மதிப்பளிக்கக்கூடிய விதத்தில் கூடாது, காட்சிப்படுத்தப்படும் விதத்தில் கூடாது, அதுக்கு தனி கௌரவத்தை உண்டு பண்ணும் விதத்தில் கூடாது. ஏனென்றால் ஏனைய சமூகங்கள்ல இந்த உருவங்களை வரைவதற்குரிய அனுமதியை வைத்துக் கொண்டுதான் சிலை வழிபாட்டை அவர்கள் ஆதரித்தார்கள், சிலை வழிபாட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். படிப்படியாக ஒரு உருவத்தை வரைவாங்க, முதல்ல 2 டைமென்ஷன்கள் உள்ள உருவத்தை வரைவாங்க, அதுக்கு பிறகு 3 டைமென்ஷன் உள்ள முப்பரிமாண வடிவத்துல ஒரு தமாசீலாக, சூரத் என்றது 2 பரிமாணங்கள் உள்ளது, ஒரு முப்பரிமாணம் உள்ள ஒரு உருவமாக மாறி சிலை வழிபாட்டுக்கு செல்வதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. மதிப்பு கொடுக்கக்கூடிய விதத்துல ஒரு நல்ல மனிதர்கிட்ட உருவத்தை வரைஞ்சு வைப்பாங்க, வீட்டை தொங்க வச்சிருப்பாங்க. பிறகு என்ன செய்வாங்க? அந்த நல்ல மனிதருக்கு பிறகு வரக்கூடிய சமூகத்தில் உள்ளவங்க, என்னோட வீட்டுல மூதாதையர்கள் இது ஒரு சாதாரண நிலையில தொங்க வச்சிருக்க மாட்டாங்க,
இவங்களுக்கு தனி பெரும் ஆற்றங்கள் இருந்திருக்கும், அதனால் தான் இந்த விதத்தில் மதித்தார்கள் என்று சொல்லி அதற்கு தனியாக பூஜைகளை செய்வதற்கு ஆரம்பிப்பார்கள். பிறகு அடுத்தடுத்த தலைமுறையினர் அவரே நம்முடைய குல தெய்வம், நம்முடைய கடவுளாக மாறிவிட்டார் என்று சொல்லி உருவ வழிபாட்டுக்கு வாசல் திறக்கக்கூடிய விதத்தில் ஒரு உருவத்தை காட்சிப்படுத்துவது, அதற்கு மதிப்பளிப்பது, அதற்கு தனி கௌரவத்தை தெரிவிப்பது என்பது, ஒரு தனியான அந்தஸ்தை கொடுப்பது என்பது சிலை வழிபாட்டுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு மாபாதக செயலாக அமைந்துவிடும் என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சிப்படுத்தப்படும் நிலையில் உள்ள உருவத்தை தடுக்கிறார்கள். அப்ப நம்முடைய வீட்டில் கூட நம்முடைய உருவங்களை ஒரு போட்டோவாக செய்து தொங்க விடுவது நமக்கு அனுமதி இல்லை. வீட்டுல அல்மாரியில அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல காட்சிப்படுத்தப்படும் விதத்தில் உருவப்படங்களை வைப்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பது தெளிவாக நமக்கு தெரியுது. அப்படி நோக்கம் என்னன்னு விளங்குது. இதே நேரத்துல இன்னொரு விதிவிலக்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த காட்சிப்படுத்துற விஷயத்துல கூட பெரிய அளவில் உருவம் இருந்தால் தான் கூடாது. சின்ன அளவுல உருவம் இருந்தா அது காட்சிப்படுத்தப்படும் பொருளில் இருந்தாலும் காட்சிப்படுத்தப்படும் நிலையில் இருந்தாலும் அது தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அனுமதித்திருப்பதை ஒரு செய்தியிலிருந்து நாங்க பார்க்கிறோம். சஹீஹ் புகாரில 5958வது செய்தியில ஸெய்த் பின் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபீ தல்ஹா சாஹிபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் மலாயிகத லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத்து, உருவம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கும் போது, கால புஸ்ர் அவர்கள் சொல்கிறார்கள், சும்மஸ்தகா ஸைதுன் ஃபஉத்னாஹு, இந்த செய்தியை அறிவித்த புஸ்ர் இப்னு ஸயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை அவருக்கு அறிவித்த ஸைத் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அந்த நேரத்துல ஃபஉத்னாஹு, அவரை நோய் விசாரிப்பதற்காக நாம் சென்றிருந்தோம். சென்ற நேரத்துல ஃபைதா அலா பாபிஹி சித்ருன் ஃபீஹி சூரத்துன், ஹதீஸ் அறிவித்த ஸைத் பின் ஹாலித் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அவரை நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி புஸ்ர் இப்னு ஸயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் சிலரோடு போற நேரத்துல அவருடைய வீட்டுல, ஹதீஸ் அறிவித்த அந்த தாபியினுடைய வீட்டுல ஒரு சூரத் தொங்குது, ஒரு உருவம் தொங்குது, ஒரு திரைச்சீலை தொங்குது. சூரத்துன், அதுல ஒரு சூரத் இருக்குது, உருவம் இருக்குது. ஃபகுல்து லி உபைதுல்லாஹி ரபீபி மைமூனத ஸௌஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணியாளராக அவருடைய பராமரிப்பில் வளர்ந்த உபைதுல்லா இப்னு அஸ்வத் அல் கௌலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சொன்னேன், அலம் யுக்பிர்னா ஸைதுன் அனி சுவரி யௌமல் அவ்வலி, இதற்கு முந்தைய நாட்கள்ல ஸைத் பின் ஹாலித் அவர்கள் இந்த சூரத் தடுக்கப்பட்டுள்ளது, உருவம் தடுக்கப்பட்டுள்ளது என்று நமக்கு அறிவிக்கவில்லையா? அறிவித்திருந்தார் தானே? ஃபகால உபைதுல்லா, அந்த நேரத்துல உபைதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அலம் தஸ்மாஉ ஹீன கால இல்லா ரக்மன் ஃபீ ஸௌபின், அவர் அப்படி சொன்ன நேரத்துல ஆடையில் இருக்கக்கூடிய சிறிய வடிவத்தில் பொறிக்கப்பட்ட உருவத்தை தவிர என்று அவர் ஒரு விதிவிலக்குடனும் சேர்த்து சொன்னாரே, அதை நீங்கள் செவியுறவில்லையா என்று உபைதுல்லா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று எந்த நபி தோழர் அறிவிக்கிறார்களோ அவருடைய வீட்டிலே திரைச்சீலை ஒன்று தொங்குது, அதுல சிறிய வடிவத்தில் ஒரு உருவம் தொங்குது. அப்ப சிறிய வடிவத்தில் உள்ள ஒரு உருவமாக இருந்தா அதை நீங்கள் காட்சிப்படுத்துவது மார்க்கத்துல தவறாக வராது. என்ன, அதுக்கு வடிவத்தில் சிறியதானதுனால தனி மதிப்பு கொடுக்கிற மாதிரி, தனி அந்தஸ்து கொடுக்கிற மாதிரி ஒரு நிலை வராது என்பதனால் ரசூல் அதை விதிவிலக்காகத்தான் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு செய்தியில எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அப்ப உருவம் என்பது காட்சிப்படுத்தப்படும் நிலையில் இருந்தால் கூடாது, காட்சிப்படுத்தப்படுகின்ற மதிப்பளிக்கப்படுகின்ற நிலையில் இருந்தாலும் சிறிய வடிவத்தில் இருந்தால் அது கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. சிறிய வடிவத்தில் இருப்பது கூடும், குறிப்பாக ஆடைகளில் இருந்தால் கூடும், திரைச்சீலைகளில் இருந்தாலும் கூடும் என்பதிலிருந்து உருவம் என்பது 100% தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த உருவத்துல இன்னொரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இதை விளம்பரம் போஸ்டராக செய்வதனால் மார்க்கத்துல அதுக்கு ஏதாவது தடை இருக்குதான்னு கேட்டா, ஒரு போஸ்டராக நாங்கள் செய்வது எதுக்காக செய்கிறோம்? அந்த ஒரு வியாபார நிறுவனம் ஒரு விளம்பரமாக ஒரு போஸ்டராக எதுக்கு செய்யறாங்கன்னா, ஒரு செய்தியை அறிவிப்பதற்காக, ஒருத்தரை கடவுள் அந்தஸ்தாக்குவதற்காக, ஒருத்தர் மகத்துவமானவராக கருதுவதற்காக,
ஒருத்தரை அவருக்கு ஆன்மீக ரீதியாக சக்தி இருக்கிறது என்ற நோக்கத்துல ஒரு போஸ்டராக விளம்பரமாக செய்தால், இது மார்க்கத்துல எந்த நோக்கத்துக்காக உருவம் தடுக்கப்பட்டதோ அதே நோக்கம் அந்த போஸ்டர்ல வெளிப்படுது, அது கூடாது என்று சொல்லலாம். அது அல்லாம ஒரு வியாபார நோக்கத்துல மார்க்கம் தடுக்காத ஆபாசமான காட்சிகள் இல்லாமல், பெண்களை நிர்மாணப்படுத்தாமல், ஒரு ஒழுங்குமுறை அமைப்பில் ஒரு உருவத்தை கிராபிக் மூலமாக டிசைன் செய்து அது போஸ்டராக பிரிண்ட் பண்ணி அதை நாங்கள் வீதிகளில் ஒட்டினால், அதில் அந்த பொருளை விற்பதற்குரிய விளம்பரத்துக்குரிய மக்கள் விளங்கிக் கொள்வதற்குரிய தகவல் மாத்திரம் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்றால் அது தவறு என்று எந்த பேசிக்கை வச்சு சொல்றது, எந்த அடிப்படையை வச்சு சொல்றது? தவறு என்று சொல்வதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாததனால் போஸ்டர் வடிவத்தில் வந்தாலும் பெரிய அளவுல காட்சிப்படுத்தி ஒரு தனி மதிப்பை கொடுத்து, கடவுள் அந்தஸ்தை கொடுத்து, தனி மரியாதையை கொடுத்து, அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு தவறான செய்தியை கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் அது கூடாது. அது அல்லாம ஒரு தகவலுக்காக வேண்டி, கல்விக்காக வேண்டி, மக்களுக்கு பயனுள்ள செய்தியை கொடுப்பதற்காக வேண்டி, ஒரு பொருளில் உள்ள உண்மைத்தன்மையை விளக்குவதற்காக வேண்டி அசிங்கம், ஆபாசம், அனாச்சாரம் இல்லாத விதத்தில் ஒரு சிறிய வடிவிலான உருவத்தை போஸ்டர் வடிவத்தில் செய்தால் அது கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற வட்டத்தில் வருகிறது என்பதுதான் அந்த சகோதரர் இரண்டாவதாக கேட்ட கேள்விக்கும் பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று ஒரு சகோதரர் கேட்கிறார். உலகில் முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில் பாவ ஆதமலை எடம்ஸ்பீக் பகுதியில் இறக்கப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர். இது குறித்து ஹதீஸ்கள் ஏதும் உள்ளனவா? அவற்றில் தரம் என்ன என்று சகோதரர் பசீல் அவர்கள் மாத்தறையிலிருந்து கேட்கிறார். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அப்படி வெளியேற்றப்பட்ட நேரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில் அந்த பாவ ஆதமலை என்று சொல்லக்கூடிய, எடம்ஸ்பீக் என்று சொல்லக்கூடிய, சிவனொளி பாத மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மீதுதான் இறக்கப்பட்டாரா? எடம்ஸ்பீக் என்று சொல்லப்படுகின்ற மலையில் பாதத்தின் அடிச்சோடாக இருக்கக்கூடிய அந்த தடயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரியதா? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மக்கால இறங்கினாங்களா என்பதை எங்களுக்கு மார்க்க ரீதியாக விளங்கப்படுத்துங்க. சில பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்கால தான் இறங்கினாங்க இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு சொல்வதற்கு கருத்து தெரிவிக்கின்ற சிலர், உலமாக்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சிலர் இந்த மாதிரி சொல்றாங்க. இது சரியா என்று கேட்கிறாங்க. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸ்ரீலங்கால இறங்கினாங்க, எடம்ஸ்பீக்ல உள்ள அந்த பாதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையதுதான் என்பதற்கு அல் குர்ஆன்ல ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா எந்த ஆதாரமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களான்னு பார்த்தா ஆதாரபூர்வமான எந்த செய்திகளிலும் அல்லது பலவீனமான செய்திகள்ல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில் செரந்திபில் அல்லது சிலோனில், சேலானில் இறங்கினார்கள் என்பதற்கு எந்த ஒரு வார்த்தை சொன்னதாக எந்த ஒரு நபிமொழிகளிலும் நாங்கள் பார்க்க முடியவில்லை. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க இறங்கினாங்க என்பதை சிலர் சில கட்டுக்கதைகளை வைத்து, சில பொய்யான செய்திகளை வைத்து, இஸ்ராயேல்களுடைய கட்டுக்கதைகளை வைத்துக் கொண்டு சொல்லி வருகிறார்கள். அதை வச்சு சொன்னா அது மார்க்கத்தினுடைய ஆதாரமாக ஆகுமா? ஆதாரமாக ஆகாது. எப்படி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா, சில பழைய வரலாற்று நூட்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில இறங்கினாங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக எல்லாம் சில செய்திகள் வருது. எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபகால அலியுன் வப்னு அப்பாஸின், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், வ கதாதத்து, கதாதா அவர்களும், வ அபு ஆலியா அவர்களும் சொன்னார்கள், இன்ன உஹ்பித பில் ஹிந்தி அலா ஜபலின் யுகாலு லஹு நூது பின் அர்லி சரந்தீப. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்து பகுதியில், இந்தியா பகுதியில் செரந்தீப் என்ற ஊரில் ஒரு மலை, நூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டார்கள். வ ஹவ்வாஹு பி ஜுத்தத, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சவுதி அரேபியாவில் ஜித்தா என்ற பகுதியில் இறக்கப்பட்டார்கள். ஃபகால் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஜாஅ ஃபீ தலபிஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி வந்தார்கள். ஃபகான குல்லமா வலா கதமஹு பி மௌலஇன் சார கரியத்தன், அவர்கள் தேடி வந்த அந்த பயணத்திலே
பாதடிகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கின்ற ஒவ்வொரு பாதடிகளிலும் ஒவ்வொரு ஊர் உருவானது. வமா பைன ஹுத்வத்தைஹி மஃபாவிஸு, அவங்களோட 2 பாதங்களை வைக்கின்ற அடிகளுக்கு இடையில் பாலைவனங்கள் இருந்தன. ஃபஸார் ஹத்தா அத்தா ஜமஅன், அவர்கள் இருவரும் பயணித்து ஜமா என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தனர். ஃபஸ்தலஃபத் இலைஹி ஹவ்வாஹு, அங்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வந்தார்கள். ஃபலிஸாலிக சும்மியத்தில் முஸ்தலிஃபத, அதன் காரணமாகத்தான் அந்த இடத்தை முஸ்தலிஃபா என்று அறிவிக்கப்பட்டது. ஃபதஆரஃபா பிஅரஃபாத்தின், 2 பேரும் அவர்கள் ஒருவரை ஒருவர் அரஃபாத் என்ற இடத்தில் அறிந்து கொண்டார்கள். ஃபலிஸாலிக சும்மியத் அரஃபாத்தின், அதனால் தான் அந்த பகுதிக்கு அரஃபாத் என்று பெயர் சொல்லப்பட்டது. வஜ்தமஆ பிஜம்இன், அவர்கள் இருவரும் ஜம்இ என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒன்று சேர்ந்தார்கள். ஃபலிஸாலிக சும்மியத் ஜம்அன், அதனால் தான் அந்த இடத்தை ஜம்ஆ என்று பெயரிட்டார்கள். பைபிள்ல சாத்தானை இப்லீஸை பாம்பாக சர்ப்பமாக சொல்வார்கள். இந்த இஸ்ராயீலியாத்திலையும் இந்த பாம்புடைய கதையை கொண்டு வரப்படுது. எப்படி வருது? அஸ்பஹான் என்ற இடத்தில் ஈரானில் ஒரு பகுதியில் தான் பாம்பு இறக்கப்பட்டது. இப்லீஸ் மைசான் என்ற இடத்தில் இறக்கப்பட்டான். வக்கீல ஆதமு பில் பரியதி வ இப்லீசு பில் உபுல்லதி. இன்னொரு கருத்து என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனத்தில் இறக்கப்பட்டார், இப்லீஸ் அல் உபலாவில் இறக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது என்று சொல்லி ஒரு கதையை வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது அறிவிப்பாளர் வரிசை இருக்குதான்னு கேட்டா அறிவிப்பாளர் வரிசை இல்லை. இந்த கதைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், கதாதா அவர்கள், அபு ஆலியா அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய இந்த கதைக்கு கூட ஏதாவது ஒரு அறிவிப்பாளர் வரிசை இருக்குதாண்டா அறிவிப்பாளர் வரிசை இல்லை. இது இவங்க எப்படி சொல்லுவாங்க? இவர்கள் சொல்லியே இருந்தாலும் இவர்கள் எப்படி சொல்லலாம்? இது மறைவான ஒரு விஷயமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க இறக்கப்பட்டார் என்று சொல்லி பிற்காலத்தில் வந்தவர்களுக்கு யாருக்காவது சொல்லலுமா? அல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டும். பாலைவனத்துல இறங்கினார் என்று ஒரு கதையும், பாபாத மலையில் இறங்கினார் என்று இன்னொரு கதையும், இந்த கண்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த இடம், ஒன்று சேர்ந்த இடம், அறிந்து கொண்ட இடம் என்று பலவிதமான இடங்களை பத்தி சொல்றாங்களே, இது யாரு சொல்லியிருக்க வேண்டும்? அல்லாஹ் தானே சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ்க்கு தானே தெரியும் அவர்கள் எங்கே இறங்கினார்கள் என்று. அல்லது அல்லாஹ் அறிவித்து கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே சொல்லி இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதாக ஏதாவது ஆதாரம் வருகிறதா? இல்லவே இல்லை. இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அப்படி சொல்லப்படவில்லை. குர்ஆன் ஹதீஸ்ல வஹீன் மூலம் இது சொல்லப்பட்ட ஒரு செய்தி அல்ல. இது இஸ்ராயீலியாத்துல வரக்கூடிய இஸ்ராயல்களுடைய, பனு இஸ்ரவேலர்களுடைய, யூத கிறிஸ்தவர்களுடைய கட்டுக்கதைகளில் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த செய்தி இப்னுல் அசீர் அவர்களுடைய அல் காமிலு ஃபி தாரீஹ் என்று சொல்லக்கூடிய நூல்ல 1வது பாகத்துல 35வது பக்கத்துல வருகிறது. ஆனா இந்த செய்தியை சொல்லிட்டு அபூ ஜாஃபர் அவர்கள், அதாவது இமாம் தபரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றா, வஹாதா மாலா யூஸலு இலா மஅரிஃபத்தி ஸிஹ்ஹதிஹி இல்லா பி ഖബரின் யஜிஉ மஜீஹல் ஹுஜ்ஜதி. இந்த செய்தி இருக்கிறதே, இதனை உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இது குறித்து உறுதியான ஆதார செய்தி உஜ்ஜா எதுவும் இல்லாததனால இந்த செய்தி ஆதாரத்துக்குரிய ஒரு செய்தி அல்ல. வலா நஅலமு ഖബரன் ஃபீ ذلك غير ما ورد في هبوط آدم بالهندي. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில் இறக்கப்பட்டதாக ஒரு செய்தி வருகிறதே, இதை தவிர எந்த ஒரு செய்தியும் நமக்கு ஒரு சான்றாக கிடைக்கவில்லை. ஆனா இந்த இந்தியாவில் இறக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற செய்தியில கூட அறிஞர்கள் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் எந்த ஒரு ஆதாரபூர்வமான நிலையிலும் அந்த செய்தி வந்ததில்லை என்று இமாம் தபரி அவர்கள் சொல்லுகின்ற அந்த அடிக்குறிப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்குது? ஹிந்தி என்று சொன்னா அந்த காலத்துல இலங்கை இந்தியா எல்லாம் ஒன்றாக இருந்த அந்த அடிப்படையில் இந்தியாவில் சிறந்தி பெற்ற பகுதி என்ற கருத்தில் வருகிறதே, இந்த செய்திக்கு கூட ஆதாரம் எதுவும் இல்லை என்று இமாம் அபூ ஜஃபர் என்று அழைக்கப்படுகின்ற தபரி அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில இறங்கினாரு என்பதற்கு ஆதாரபூர்வமான இந்த செய்தியும் இல்லை. அப்படி இருந்தா தான் அதை நாங்க மேற்கோள் காட்டணும். நாங்க இலங்கையோட பூர்வீகத்தை பேசுறோம் என்ற பேர்ல பொய்ய பேசக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அது நம்முடைய ஒரு உரிமையாக, மரபாக, நம்முடைய பழமை வாய்ந்த வரலாற்றில் சான்றாக நாம் முன்வைக்கலாம் என்றாங்க. ஆனா மார்க்கத்துல ஆதாரம் இல்லாதோட எப்படி சான்றா முன்வைக்கிறது?
மார்க்கத்துல ஆதாரம் கையில இருக்கணுமா இல்லையா? நாங்க முஸ்லிம்கள் தானே, நாங்க உண்மையை மட்டும்தானே பேசணும், பொய்ய பேசலாமா? நமக்கு சொந்தம் இல்லாத ஒன்று, நமக்கு உரிமை இல்லாத ஒன்று, நம்முடையதாக இல்லாத ஒன்று மார்க்கத்துல சாயல் பூசி எப்படி சொல்வது? எப்படி சொல்லலாம்? அடம் ஸ்பீக்காக சொல்லுகின்ற பாவ ஆத மலையில ஆரம்பத்திலிருந்து முஸ்லிம்களுடைய குடியிருப்புகள் இருந்துச்சு, அல்லது முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தாங்க, இந்த மாதிரி ஏதாவது சான்று இருந்தா சொல்லலாமே தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டதாக சொல்லும் போது அது மறைவான விஷயத்துல வந்து சேருது. எப்ப மறைவான விஷயம் என்று வருகிறதோ அது அல்லாஹ் அறிவிக்காம நாங்க எப்படி சொல்லுவோம்? அல்லாஹ் சொல்லித்தராத ஒரு மறைவான விஷயத்தை நாங்களா கண்டுபிடிச்சு சொன்னதாக ஆகுமா இல்லையா? அப்படி சொல்வது மார்க்கத்துல மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுமா இல்லையா? எனவே மறைவான ஞானத்தை நாங்க கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பாவமாக வரக்கூடிய இந்த செய்தியை இனிமேல் முஸ்லிம்கள் சொல்லக்கூடாது. முஸ்லிம்கள் பொய் சொல்லக்கூடாது. மறைவானது அல்லாஹ் அறிவித்ததை தவிர எங்களுக்கு ஞானம் இல்லை என்ற அடிப்படையிலும் நாங்களா இட்டுக்கட்டி சொல்லவும் கூடாது என்ற வகையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில பாவ ஆதமலையில் அடம் ஸ்பீக்ல இறங்கினாங்க. செவந்தில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கினாங்க. பிறகு அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை தேடிக்கொண்டு ஒரு லவ் ஸ்டோரி ஆட்டம் காட்டுறாங்க. அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை தேடிக்கொண்டு அவங்க ஜித்தா வரைக்கும் நடை போட, ஒவ்வொரு பாதத்திலும் ஒரு உருவாக 2 பாதங்களுக்கு இடையிலே பாலைவனங்கள் இருக்க, இப்படி என்று ஒரு லவ் ஸ்டோரியை உருவாக்கி சொல்றாங்களே, இதுக்கு மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 3வது அத்தியாயத்துல 96வது வசனத்துல இன் அவ்வல பைத்தின் உலிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் முபாரக்கல் லில் ஆலமீன், மக்களுக்கு அகிலத்தாருக்கு பரக்கத்தாகவும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்ட மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா என்ற மக்காவில் உள்ள அந்த ஆலயம் தான் என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல சொல்றான். அப்ப மனித சமுதாயத்தை இறைவனை வழிபடுவதற்காக உலகத்தில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட ஆலயம் காபத்துல்லாவாக இருக்கிறது. காபத்துல்லா தான் இந்த பூமியிலே முதலாவதாக உருவாக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டுல தான் இறைவனை வழிபட்டார்கள். அந்த வீட்டை சுற்றிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் நாம் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்குகிறோம். இதுக்கு மாற்றமாக 2 பேரும் நீ எங்கே என் அன்பேன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்க இருந்து கேட்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அங்க இருந்து கேட்க, 2 பேரும் வந்து சந்திச்ச இடத்துக்கு ஒரு பேர், சேர்ந்த இடத்துக்கு ஒரு பேர், அறிஞ்சு கொண்ட இடத்துக்கு ஒரு பேர் என்று இஸ்ராயலியத்தால உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதையான காதல் கதையை கற்பனையாக உருவாக்கி சொல்வதை நாங்கள் மார்க்க ஆதாரமாக சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல வஹீ மூலமாக மனிதர்களை வழிபடுறதுக்காக முதலாவதாக காபத்துல்லா என்ற ஆலயம் தான் கட்டப்பட்டது என்று சொன்னா மக்கால தான் முதல் குடியிருப்பு ஆரம்பிக்கிறது. அப்ப அவங்க 2 பேரும் அங்கேதான் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை அந்த வசனத்திலிருந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் அந்த சகோதரர் பசீல் அவர்களுடைய கேள்விக்கு நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கொழும்புல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஜும்மா உரையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறுநீரை நபி தோழியர் ஒருவர் குடித்ததாகவும், அதனால் அந்த நபி தோழியரின் வயிற்று நரகம் தீண்டாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாகவும், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறுநீர் மற்றும் மலம் அசுத்தமானவை அல்ல என்றும் ஒரு இமாம் உரையாற்றினார். இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்தும் மார்க்கம் என்பதனால் இந்த கருத்து சரியாக தோன்றவில்லை. இந்த இமாமின் கூற்று மார்க்க ரீதியாக சரியா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது பள்ளிவாசல்கள்ல ஜும்மா நடத்தினா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா, சொல்வது முற்றிலும் முழுதாக கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் பொய்களையும் உருட்டுக்களையும் வைத்து உருட்டி கொண்டுதான் இன்று பெரும்பாலும் ஜும்மாக்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். அப்ப குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற விரும்புபவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் சுன்னால எங்க ஜும்மாக்கள் நடத்தப்படுதோ அதற்கு மெனக்கெட்ட என்ன செய்யணும்? தியாகம் செய்து கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாம சோம்பேறித்தனமாக ஏனோ தானோ என்று ஜும்மாக்களில் நீங்கள் கலந்து கொள்ள நினைத்தால் இப்படி கட்டுக்கதைகளை கொட்டி தீர்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் செல்ல வேண்டி வரும். அவங்க சொன்ன கட்டுக்கதை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுநீரை ஒரு நபி தோழியர் குடித்தார்கள் அப்படி என்று ஒரு செய்தியை சொல்றாங்க. முதல்ல குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை பொறுத்தளவுல அதுல ஆராய்ச்சிக்கு சந்தேகப்படக்கூடிய நிலையில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வே சொல்லிட்டான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இது வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப குர்ஆன்ல ஆராய்ச்சி செய்யக்கூடிய விதத்துல இந்த வசனம் உண்மையில் அறிவிக்கப்பட்ட வசனமா, இறக்கப்பட்ட வசனமா இல்லையா என்று சந்தேகம் வராது.
ஏனென்றால் பல லட்ச நபித்தோழர்கள் ஒன்று திரண்டு இந்த குர்ஆனுடைய அங்கீகாரத்தை எடுத்து விட்டார்கள். இது அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலிருந்து வந்த குர்ஆன், இதுதான், இதுக்கு மாற்றமாக எதுவும் இல்லை என்று ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அந்த குர்ஆனை ஒன்று திரட்டும் விஷயத்தில் அவர்கள் ஈடுபட்ட நேரத்தில் பல நபித்தோழர்கள் ஒன்று சேர்ந்து, பல லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களிடமிருந்து திரட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் குர்ஆன் என்பது இதுதான் என்பது உறுதியாகிவிட்டது. அதே நேரத்தில் அல்லாஹ்வும் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத், மாறாக இது தெளிவான வசனங்கள், ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம, இது கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்படுகின்ற குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லிட்டார். அப்ப குர்ஆனை பொறுத்தளவுல அல்லாஹ் அந்த குர்ஆனை கல்வியாளர்களுடைய உள்ளத்துல ஹிஃபுல் செய்யக்கூடிய நிலையில் அதை பாதுகாத்து வருகிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 15வது அத்தியாயத்தில் 9வது வசனத்துல இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த அறிவுரையை குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன்ல எதையும் நாங்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக கேள்வி எழுப்புவதற்கு எதுவும் இல்லை. ஆனா ஹதீஸுகளை பொறுத்தளவுல அது குர்ஆனுடைய தரத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையில் இல்லை. ஹதீஸை பொறுத்தளவுல ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை மனிதர்களுடைய நாவினால் தான் அது ரிவாயத் செய்யப்படுகிறது. அப்படி மனிதர்கள் ரிவாயத் செய்யப்படுகின்ற நேரத்துல எல்லா நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ஹதீஸுகளையும் 100% மரணம் செய்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. அந்தந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய அவைகளில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் எதை ரசூலுல்லாஹ் நபிமொழியாக சொல்வார்களோ அந்த அவையில் கலந்து கொண்டவர்கள் மரணம் செய்து கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடமிருந்து குர்ஆன் அல்லாத எதையும் எழுதி கொள்ளாதீர்கள், மரணத்துல என்னுடைய நபிமொழிகளை வச்சுக்கொள்ள முடியும்னா வச்சுக்கோங்க, எழுதுற வேலையா இருந்தா அது குர்ஆனை மட்டும்தான் எழுதணும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி விட்டார்கள். அதனால நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அவையில இருந்து எது சொல்லப்பட்டதோ அதை நபிமொழி என்பதை மரணம் செய்து வைத்திருந்தார்கள். எந்தெந்த சந்தர்ப்பத்துல எந்தெந்த நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் அவையில கலந்து கொண்டாங்களோ அந்தந்த சந்தர்ப்பத்துல தான் ஹதீஸ்களை மரணம் செய்தார்கள். அப்ப எல்லா நபித்தோழர்களுக்கும் எல்லா நபிமொழிகளும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கவில்லை. ஆனா குர்ஆனை பொறுத்தளவுல ரசூலுல்லாஹ் அருளப்படுகின்ற நேரத்திலேயே எழுதி கொள்வதற்காக வேண்டி குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹியை எழுதக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் அவ்வப்போது வரக்கூடிய வசனங்களை மனனம் செய்து கொள்வதோடு எழுத்திலும் பதிவு செய்து கொள்வார்கள். அந்த அவையில் கலந்து கொள்ளாதவர்கள் வேறு சந்தர்ப்பங்களில் கலந்து கொண்டாவது அதை அவர்களுடைய எழுத்துக்கு எடுத்துக்கொண்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் வரலாற்று நடிகளும் பார்க்கிறோம். ஆனா ஹதீஸுக்கு இந்த நிலை இல்லாததுனால ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நபித்தோழர்கள் நம்பகத்தகுந்த வட்டாரத்திலே அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அறிவிக்கின்ற நேரத்தில் கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் சாட்சி ஆதாரங்கள் இல்லாமல் இன்னொரு நபித்தோழரை ஆதாரமாக்காமல் சொல்லப்படுகின்ற செய்திகளை கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற அளவுக்கு மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள். நபித்தோழர்களுடைய காலத்துக்கு பிறகு தாபியீன்கள் தபா தாபியீன்கள் என்று வந்தவர்கள் ஹதீஸ்களை ரிவாயத் செய்யும் போது ரசூலுல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கேட்ட நபித்தோழர்கள் இல்லாத நிலையில் நபித்தோழர்களிடமிருந்து நேரடியாக கேட்டவர்கள் அறிவிக்கும் போது ரசூலுல்லாஹ்விடமிருந்து நபித்தோழரிடமிருந்து அதை கேட்ட தாபியீன்கள் என்று வரிசை நீளமாகி செல்லுகின்ற நேரத்தில் இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ள பல செய்திகளை நுழைவித்தார்கள். அப்படி நுழைவித்த செய்திகள்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்தெறியக்கூடிய விதத்தில், இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்தில், நபிகளாருடைய அந்த வழிமுறையை தூதுத்துவத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்தில், இஸ்லாத்தை அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் பல செய்திகளையும் பதிவு செய்தார்கள். அப்படி சில ஹதீசுகள் நபிகள் நாயகத்தினுடைய பெயரால் அறிவிப்பாளர் நம்பகமானவர்கள் என்ற வரிசையிலும் வந்திருக்கிறது, அறிவிப்பாளர் வரிசை நம்பகம் இல்லாத வரிசையிலும் வந்திருக்கிறது. அப்ப நாங்க எப்படி இது ரெண்டு எடை போடணும்? அறிவிப்பாளர் நம்பகமான வரிசையில வந்தா குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்கு மாற்றமா இருக்குதா என்பதை பார்த்து அந்த கருத்து ஹதீஸுடைய கருத்துக்களை எடை போட வேண்டும். நபி அறிவிப்பாளர் வரிசை நம்பகமற்ற நிலையில் வந்தால் அந்த நம்பகமற்ற நிலையே ஒரு ஆதாரமாக வைத்துக் கொண்டு சில ஹதீஸுடைய கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஆரம்ப காலத்திலிருந்து நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்து நடைமுறையில் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில
இந்த மூத்திரம் சம்பந்தமாக சில செய்திகள் வருகிறது. நபிகள் நாயகத்துடைய மூத்திரத்தை நபி தோழியர்கள் குடித்தார்கள். குடிப்பதை ரசூல்லா அனுமதித்த விதத்தில் சில கருத்துக்கள், சில ஹதீசுகள் வருகிறது. முதல்ல ஒன்று யோசிங்க. கல்லையும் மண்ணையும் மனிதர்களாக கருதக்கூடிய இணை வைப்பவர்கள், காபிர்கள் கூட ஒரு மனுஷனுடைய மூத்திரத்தை குடிப்பதை மார்க்கத்துல உண்டு, அவனுடைய சித்தாந்தத்தில் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அவன் மதத்தில் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். கடவுளை மறுக்கக்கூடிய நாஸ்திகர்கள் சொல்வார்களா? ஏன் மூத்திரத்தை குடி, உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இது ஒரு அநாகரிகமான, மார்க்கத்துக்கு முரணான, நடைமுறைக்கு எதிரான, சுத்தத்துக்கு எதிரான, ஆரோக்கியத்துக்கு எதிரான, அறிவியலுக்கு எதிரான ஒரு பழங்கால மூட நம்பிக்கையை சேர்ந்த ஒன்று என்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது சில ஹதீசுகள் வருதுண்டா அது அப்படியே மிம்பர் மேடையில ஏறி அப்படியே பிரச்சாரம் செய்யறதா? இஸ்லாத்துக்கு அது மாற்றமாக இருக்கிறது. இஸ்லாத்துல எந்த நாகரிகத்தோடு அதை கொண்டு போயிட்டு வைக்கிறது? முஸ்லிம் அல்லாதவன் இதுல கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்வது? இதையாவது சிந்திக்காமல் உலமாக்கள் என்ற பேர்ல சில மடையர்கள் மிம்பர்கள்ல ஏறிக்கொண்டு இது போன்ற செய்திகளை பரப்பி வருகிறார்கள். ரசூல்லா என்ன வழிகாட்டுறாங்க? ரசூலோட பேர்ல ஒரு செய்தி வரும் என்று சொன்னா அந்த செய்தியை எப்படி நாங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு அகமதுல 15478வது ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இதை அபூ உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன செய்தி வருது? இதா சமீதுமுல் ஹதீஸ அன்னி, என்னை தொடர்ந்து, என்னை பற்றி, என்னை தொட்டு, என் பேரில் ஒரு செய்தி வந்தால் தஅரிஃபுஹு குலூபுக்கும் வ தலீனு லஹு அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும், நீங்கள் அந்த செய்தியை செவிமடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் அதை ஒத்துக்கொள்ளுமேயானால் வ தலீனு லஹு அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும், உங்கள் தோள்களும் முடிகளும், அதாவது உங்களுடைய உணர்வுகள் அந்த செய்திக்கு பணியுமானால் வ தரவுன அன்னஹு மின்கும் கரீபுன், அந்த செய்தி எனக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களேயானால் ஃபன அவுலாக்கும் பிஹி, நான் தான் அதற்கு, அந்த செய்தியை சொன்னதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று வைதா சமீதுமுல் ஹதீஸ் அன்னி, என் பெயரால் ஒரு செய்தியை செவிமடுக்கிறீர்கள், துன்கிருஹு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அதை வெறுக்கிறது, வ தன்ஃபிரு அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும், உங்களுடைய தோள்களும் முடிகளும் அதற்கு பணிவதில்லை, நான் அந்த செய்தியை சொன்னதற்கு மிகவும் தூரமானவன் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் நான் அந்த செய்தியை விட்டு மிகவும் தூரமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியில வருது. ரசூலோட பேர்ல ஒரு செய்தி வந்தா முதல்ல நான் அதை சொல்லி இருப்பேனா? உங்க உள்ள ஏத்துக்கொள்ளுதா? நான் இந்த செய்தியை சொன்னது உன்னுடைய உணர்வுகள் ஒத்துக்கொள்ளுதா? நான் அதை சொன்னதற்கு நெருக்கமானவன் நீ நினைக்கிறியா? அப்பதான் அந்த செய்திக்கு நான் நெருக்கமானவன். ரசூல்லா இதை சொல்லி இருப்பாங்களா? ரசூல்லா சொன்னதாக என்னுடைய உள்ளம் ஒப்புக்கொள்ளவில்லையே, என்னுடைய உணர்வுகள் ஒப்புக்கொள்ளவில்லையே, ரசூல்லா விட்டு இந்த செய்தி ரொம்ப தூரமானதாக தெரிகிறது என்று உனக்கு விளங்கிச்சேன்னா நான் அந்த செய்தியை விட்டு தூரமானவன் என்றாங்க. ரசூல்லா என்ன சொல்ல வர்றாங்க? நான் அநாகரிகத்தை சொல்ல மாட்டேன், மனிதனுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாதவைகளை சொல்ல மாட்டேன், நியாயமற்ற செய்திகளை சொல்ல மாட்டேன், அநீதியை ஏவ மாட்டேன், அசிங்கத்தை, ஆபாசத்தை ஏவ மாட்டேன், சிந்திங்கடா என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருக்கும்போது இந்த உலமா என்ற போர்வையில மிம்பர்கள்ல இந்த மாதிரி மூத்திர கதைகளை சொல்வதா? கொஞ்சம் சிந்திக்கிறது இல்லையா? ரசூல் இதை சொல்லி இருப்பாங்களா என்பதை சிந்திக்கிறது இல்லையா? சிந்திக்காம விட்டு அடிக்கிறது. சில செய்திகள், இந்த மூத்திரம் சம்பந்தப்பட்ட சில செய்திகள், என்ன செய்தி வருது? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்ததாக ஹாக்கிம்ல 7013வது எண்ல ஒரு செய்தி வருகிறது. எப்படி வருதுன்னா, காமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம மினல் லைலி இலையன் ஃபஹாரத்தின் மின் ஜானிபில் பைத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவின் வீட்டில் ஓரத்தில் இருந்த ஒரு மண்பாத்திரத்தில் சிறுநீர் கழித்தார்கள். ஃபபால ஃபீஹா, அதிலே சிறுநீர் கழித்தார்கள். ஃபகும்து மினல் லைலி வ அன அத்ஷா, நான் தாகித்த நிலையில் அந்த இரவிலே எழும்பினேன். நான் அந்த மண்பாத்திரத்தில் இருந்ததை குடித்து விட்டேன். அதுல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பலம்மா அஸ்பஹன் நபி அலைஹி வ ஆலிஹி வஸல்லம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹிலே எழுந்த பிறகு கால கேட்டார்கள், யா உம்மு ஐமன, உம்மு ஐமன் அவர்களே, கௌமி இலா தில்கல் ஃபஹாரதி ஃபஅஹ்ரிகி மா ஃபீஹா, உம்மு ஐமனே, அந்த மண் பாத்திரத்துல இருந்தத
கீழே கொட்டிடுங்க என்று சொன்னார்கள். ஃபகுல்து கது வல்லாஹி ஷரிப்துமா ஃபீஹா, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அதை குடித்து விட்டேனே என்று சொன்னார்கள். ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வஸல்லம ஹத்தா பதத் நவாஜிதுஹு, ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு நன்றாகவே சிரித்தார்கள். சும்ம கால, பிறகு சொன்னார்கள், அம்மா இன்னகி லா யஃப்ஜஹு பத்னுகி பஅதஹு அபதா, அறிந்து கொள்ளுங்கள், இனி உங்களுடைய வயிறு ஒருபோதும் வலி ஏற்படாது, உன வயிற்றுக்கு ஒருபோதும் வலி ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அப்ப உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மூத்திரத்தை குடிச்சாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன வயிற்றுக்கு இனிமேல் வலி வராது, ஒருபோதும் வயிற்று வலி உங்களுக்கு ஏற்படாது என்று சொன்னதாக பச்சையாக ஒரு பலவீனமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இதை பற்றி, இந்த ஹதீஸுடைய விமர்சனத்தை பற்றி ஆஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் தன்னுடைய தல்ஹீஸுல் ஹபீர்ல சொல்றாங்க, வரவாஹு அபூ அஹ்மத் அல் அஸ்கரியு பிலஃப்லி லா லன் தஸ்தகி பத்னகி, உங்களுடைய வயிறு ஒருபோதும் இனிமேல் உங்களுடைய வயிற்றுக்கு ஒருபோதும் இனி வலி ஏற்படாது, வயிற்று வலி உங்களுக்கு ஏற்படாது என்று ஒரு செய்தி வருகிறது. வ அபூ மாலிக்கின் லஈஃபுன், அந்த வாசகம் வரக்கூடிய ஹதீஸில அபூ மாலிக் என்பவர் இடம்பெறுகிறார், அவர் பலவீனமானவர்கள். லம் யுல்ஹிக் உம்மு ஐமன, இதை நுபைஹ் என்பவர் அறிவிக்கிறார். நுபைஹ் அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று தெளிவாக தல்ஹீஸுல் ஹபீர்ல முதலாவது பாகத்துல 171வது பக்கத்துல சொல்லப்படுகிறது. அப்ப இதுல 2 பலவீனங்கள் இருக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட பலவீனங்கள் நிறைந்த ஒரு ஹதீஸ மிம்பர்ல இருந்து சொல்லலாமா? அது போன்ற இன்னொரு செய்தி வருகிறது தபரானியிலே அல் முஅஜமுல் கபீர்ல வரக்கூடிய செய்தியில உம்மு உமைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. எப்படி வருதுன்னு சொன்னா, காலனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதஹுன் மின் ஈதானின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரத்தாலான ஒரு பாத்திரம் ஒன்று இருந்தது. யபூலு ஃபீஹி, ரசூலுல்லாஹ் அதிலே சிறுநீர் கழிப்பார்கள். வயலஹு தஹத ஸரீரிஹி, ரசூலுல்லாஹ் அதை தன்னுடைய கட்டிலுக்கு கீழே வைத்துக் கொள்வார்கள். ஃபகாம ஃபதலப ஃபலம் யஜிதுஹு, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இரவிலே எழும்புகிறார்கள், தேடி பார்க்கிறார்கள், அந்த பாத்திரம் கிடைக்கவில்லை. ஃபஸஅல, ரசூலுல்லாஹ் அதை பற்றி விசாரித்தார்கள். ஃபகால ஐனல் கதஹு, அந்த மரத்தாலான பாத்திரம் எங்கே என்று கேட்க, காலு ஷரிபத்துஹு பர்ரத்து சாதிபு உம்மி சலமத, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணியாளரான அடிமையான பர்ரா அவர்கள் அதை குடித்து விட்டார்கள். அல்லதி கதிமத் மாஆ மின் அர்லி ஹபீஸா, அவள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் வந்துள்ள ஒரு பணியாளர். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அப்போது சொன்னார்கள், லகத் இஹ்தலரத் மினன் நாரி பிகிதாரின், அவர் நரகத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளும் ஒரு திரையை கொண்டு அவர் தன்னை காத்துக் கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. அப்ப இந்த செய்தியை வச்சு, தபரானியில வரக்கூடிய இந்த செய்தியை வச்சு, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீரை பர்ரா என்ற பெண்மணி குடித்தார்கள், ரசூலுல்லாஹ் அவரை அந்த சிறுநீர் அவரை நரகத்திலிருந்து காக்கும் என்று சொன்னதாக வருகிறது. இந்த செய்தியில உமைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நபி தோழியர். ஆனா இந்த நபி தோழியரிலிருந்து அவரை இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த நபி தோழியரின் மகள் ஹுகைமா பின்த் உமைமா என்று சொல்லக்கூடிய பெண்மணி யார் என்றே தெரியாத ஒருவராக இருக்கிறார். லிசானுல் மீசான்ல இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹகீமத்து பின்த் உமைமத ஸக்கரஹா இப்னு முந்தஹு, இப்னு முந்த அவர்கள் ஹகீமத் இப்னு உமைமா அவர்களை பற்றி அறிவிக்கிறார்கள். பகால், அவர் சொன்னார், லா யுஅரஃபு லஹா ஹாலுன், அவருடைய நிலை எதுவென்று நமக்கு தெரியாது என்று சொன்னதாக வருகிறது. அப்ப இந்த 2 பலவீனமான செய்திகளை வைத்துக்கொண்டு நபி தோழியர்கள் இருவர் நபிகளாரின் சிறுநீரை குடித்தார்கள் என்று ஒரு அசிங்கமான செய்தியை மிம்பர் மேடைகள்ல உலமாக்கள் சொல்கிறார்களே, இவர்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இல்லையா? இஸ்லாம் நாகரீகத்தை வளர்க்கும் ஒரு மார்க்கமா, நாகரீகத்துக்கு எதிரான ஒரு மார்க்கமா? சுத்தத்தை வளர்க்கும் ஒரு மார்க்கமா, சுத்தத்துக்கு எதிரான ஒரு மார்க்கமா? கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இல்ல? இப்படி சொன்னா இந்த இஸ்லாத்தை பற்றி பிற மதத்தவர்கள் என்ன நினைப்பார்கள்? முஸ்லிம்களே என்ன நினைப்பார்கள்? கண்ட இந்த சிறுநீரை எல்லாம் குடிக்கும் அளவுக்கு, குடிப்பதை அனுமதிக்கும் அளவுக்கு இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாகரீகம் இதுதானா என்று கேள்வி எழாதா? ஒரு சஹீஹான செய்தியா வந்தாலும், அறிவிப்பாளர் நம்பகமானவர்களாக வந்தாலும், இந்த செய்தி அல் குர்ஆனுடைய தூய்மைக்கு எதிராக இருக்கிறது.
இன்னும் பல செய்திகளுக்கு எதிராக இருக்கிறது. இதை வச்சு மார்க்கத்தில் இது சொல்லப்படவில்லை என்று பிரச்சாரம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் பச்சை பலவீனமான ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு ஜும்மா மிம்பர்கள்ல பேசுறாங்கன்னா இவர்களுக்கு மார்க்கத்துல எந்த அளவுக்கு தெளிவு இருக்குதுன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறுநீரை சுத்தமானதாக சொன்னார்களா அசுத்தமானதாக சொன்னார்களா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய உடலிலிருந்து வெளியேறும் அனைத்தும் சுத்தமானது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுடைய மலஜலத்தை கூட உண்ணலாம் பருகலாம் என்று சொல்ற அளவுக்கு இவர்கள் கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மேனிலிருந்து வெளியேறுபவை அசுத்தமானவை அல்ல, சிறுநீர் அசுத்தமானவை அல்ல என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுநீர் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீராக இருந்தாலும் அசுத்தம் தான் என்பதற்கு தெளிவாக ஒரு செய்தி சஹீஹ் புகாரியிலே 152வது செய்தியாக வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலுல் ஹலாஅ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பிடத்திற்கு செல்லும் பொழுது வஅஹ்மிலு அன வ குலாமுன் இதாவத்தும் மிம்மாஇன், நான் ஒரு சிறுவனாக இருக்கும் நிலையில் தண்ணீர் நிரப்பிய தோல் பாத்திரத்தையும் வஅனஸதன் ஒரு கைத்தடியையும் எடுத்துச் செல்வோம், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி எடுத்துச் செல்வோம். யஸ்தன்ஜி பில் மாஇ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரால் அவரை துப்புரவு செய்து கொள்வார்கள் என்று வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக ஓரமாக சென்றால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறுவராக இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணீர் எடுத்து சென்று ரசூலுல்லாஹ்விடம் கொடுத்து விட்டு வருவார்கள். ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழித்து தண்ணீரால் சுத்தம் செய்து கொள்வார்கள் என்று வருகிறது. ஏன் சுத்தம் செஞ்சாங்க? சிறுநீர் அசுத்தம் என்பதனால் தானே. அசுத்தமான ஒன்றை ரசூலுல்லாஹ் அசுத்தமாக கருதியதனால் தான் அதை சுத்தம் செய்தார்கள். அதை பிறரொருவருக்கு கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்களா? அசுத்தமான சிறுநீரை அசுத்தம் என்று சொன்ன பிறகும் இன்னொருத்தர் இதை குடிங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களா? இதை கூட சிந்திக்காம ஹதீஸுக்கு முரண்படுது, குர்ஆனுடைய அடிப்படைக்கு முரண்படுது, எல்லாத்தையும் தூக்கி கடாசி இந்த மாதிரி கற்பனை கதைகளை மக்களுக்கு சொல்லி மலத்தையும் சாப்பிடலாம் அதுவும் சுத்தம்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவியலர்களாக இன்று உலமாக்கல் என்ற போர்வையில் நடமாடக்கூடியவர்கள் செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சிந்தித்து செயல்படுங்கள். மார்க்கத்தை இப்படி மூத்திரத்தை மலத்தெல்லாம் திண்டு குடிச்சு வாழ சொல்லி எங்கேயுமே சொல்லல. இறை தூதர் அப்படி கட்டளையிடவும் இல்லை. இது சுத்தமான ஒரு மார்க்கம். அத்தஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், சுத்தம் என்பது ஈமான்ட பாதி என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது. எங்களுக்கு ஈமான் இருந்து அதுல பாதி சுத்தமா இருக்கணும் என்று சொன்ன பிறகு இந்த மாதிரி அசுத்தங்கள்ல இருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கற்பனை கட்டுக்கதைகளை நாங்கள் செய்மடுக்கவும் கூடாது, செய்மடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இவை தவறானவை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் மார்க்கம் தூய்மையான மார்க்கம், இது நாகரிகத்தை கற்றுத்தந்த மார்க்கம், துப்பரவை கற்றுத்தந்த மார்க்கம், சுத்தத்தை போதிக்கும் மார்க்கம் என்பதை ஈமானோடு இந்த இஸ்லாத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த மூத்திர கதை பொய்யான ஒரு பச்சை பொய்யான பிழையான ஒரு கதை என்பதை இதிலிருந்து நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இது போன்ற கட்டுக்கதைகளை பேசும் உலமாக்கள் அல்லாஹ்வை அஞ்சி தன்னுடைய மார்க்க பணிகளில் ஈடுபடுமாறும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு சகோதரர் என்ன கேட்கிறாருண்டா, இந்த பிட்காயின் என்ற ஒன்று இருக்குது, டிஜிட்டல் நாணயங்கள், கிரிப்டோ கரன்சி பயன்படுத்துவது இஸ்லாத்துல கூடுமா கூடாதா விளக்கவும் என்று கேட்டிருக்கிறார். அதாவது இந்த பிட்காயின் என்று சொன்னா அது மத்திய வங்கியோ அரசாங்கமோ அவங்களுடைய எந்த ஒரு ஊடுருவல் இல்லாமல் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு நெட்வொர்க் அடிப்படையில் இயங்கும் ஒரு குறியீடு கணித முறையில், அதாவது கிரிப்டோகிராஃபி என்று சொல்லக்கூடிய குறியீடு கணித முறையில் உருவான ஒரு மின்னணு பணமாக இருக்கிறது. அதாவது டிஜிட்டல் நாணயமாக, டிஜிட்டல் மூலமாக உருவாக்கப்படும் ஒரு நாணயம். அது ஒரு கரன்சியாக கையில தொடக்கூடிய நிலையில இருக்காது. இணையத்துலதான் அந்த பிட்காயின்ஸ் என்ற அந்த நாணயங்கள் இயங்கும். இப்படி ஒரு நவீன முறையில் ஒரு நாணய முறையை அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இது மார்க்கத்துல கூடுமா, இது சரியா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்ப இந்த பிட்காயின் என்பது நாங்க கையால தொட்டு பார்த்து அப்படி ஒரு நாணயமா இருந்தா தான் ஒரு நாணயம் என்ற கருத்துல இல்லை. ஆரம்ப காலத்துல பண்டை மாற்று முறை இருந்தது. ஒரு பொருளுக்கு பொருள் கொடுத்து வியாபாரம் செய்து கொண்டார்கள். பிறகு இன்டர்மீடியட்டாக கரன்சி என்பது நாணயங்கள் என்பது செயல்பட ஆரம்பித்து இருக்கிறது. தற்போது நாணயமும் ஒரு தாள் தானே. அதுல மத்திய வங்கியினுடைய அதிபரின் கையெழுத்து இருந்தால், பெரியவரின் கையெழுத்து இருந்தால், அதே மாதிரி பைனான்ஸ் மினிஸ்டருடைய கையெழுத்து இருந்தால் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. அதை வைத்து கொடுக்கல் நாங்கள் செய்யலாம். அது ஒரு பேப்பர் தான். மத்திய வங்கியினுடைய பாதுகாப்பும் உத்தரவாதமும் இருப்பதனால அந்த பேப்பரை நம்பி என்ன செய்யலாம், பொருள் வாங்கலாம் என்ற அடிப்படையில்
இன்றைய உலகம் நாணயங்களை பயன்படுத்தி வருகிறது. அதே நேரத்துல இப்ப எப்படி முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கரன்சியை தொடாம அது மெஷின்ல சாஃப்ட்வேர்ல வைத்துக்கொண்டு இணையத்தில் வைத்துக்கொண்டே அதற்கு ஒரு வெளிவை உருவாக்கி அந்த வெளிவு மூலமாக அந்த பெறுமதியின் ஊடாக பொருட்களை கொள்வனவு செய்வது, விற்பது, தேவைப்படும் போது நாணய மாற்றம் செய்து கொள்வது என்பவற்றை செய்து கொள்ளலாம் என்ற வகையில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அப்ப இது மார்க்கத்துல கூடுமா கூடாதா என்றதை எதை வச்சு பார்க்கணும்? கையில பொருள் இல்ல அதனால கூடாது என்றது ஒரு அடிப்படை வாதம் அல்ல. ஏன்னா கையில பொருள் இல்லாம பல விஷயங்களை பெறுமதி இல்லாத நிலையில நாங்க நாணயத்தை வச்சு கொடுக்கல் வாங்கல் செய்வது என்ன பொறுமதி இருக்குது? தங்கம், அது 1000 ரூபாய் தாள் இருந்து அது தங்கம் பெறுமதியான 1000 ரூபாய் தாளா? வெறுமனே அதுக்கு ஒரு முக பெறுமதி இருக்குதே தவிர அந்த மெட்டீரியலுக்கு வெளியே எதுவுமே கிடையாது. 1000 ரூபாய் வைத்துக் கொள்வதனால் 1000 ரூபாய் பெறுமதியான ஒரு பொருளை வச்சிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்ல, ஒரு தாளை வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான். அப்ப கையில் வைத்துக் கொள்வதனால் தான் ஒரு நாணயம் செல்லுபடியாகும் என்ற கருத்து ஏற்புடைய ஒரு கருத்து இல்லை. பொறுமதி அதனுடைய பெறுமதியை கையில வச்சிருந்தா தான் செல்லுபடியும் என்பது ஏற்புடைய ஒரு கருத்து. இன்னைக்கு இணையதளம் ஊடாக நம்முடைய வங்கி கணக்குல இருக்கக்கூடிய கணக்குகளை கூட என்ன செய்யறோம்? பேமெண்ட்கள், ஆன்லைன் பேமெண்ட்கள் எல்லாம் பண்றோம். கையில வச்சா பண்றோம், இணையம் மூலமாகத்தானே செய்து கொள்கிறோம். அப்ப அந்த வாதமும் செல்லுபடியாகாது. ஆனா இப்ப கிரிப்டோ கரன்சி என்று ஒரு நவீன டிஜிட்டல் நாணயங்கள், பல நாணயங்கள் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியாக இருக்கக்கூடியது பிட்காயின். இந்த பிட்காயின் என்றது 2008 சத்தோஷி நக்காமோட்டோ என்று சொல்லக்கூடிய ஒருவன், ஒரு மர்மமான நபர் உருவாக்கிறான். 2008 இருந்து 25 வரை காட்டணும், கிட்டத்தட்ட 17 வருடங்களாக இந்த பிட்காயின் என்றது மக்கள் மத்தியிலே பரவலாக்கம் செய்யப்பட்டு பலரும் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. பல நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க, சில நாடுகள் தடுத்தும் இருக்கிறாங்க. ஆனா பலர் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒன்றை தன்னுடைய பண மதிப்புக்காக, தன்னுடைய பொருட்களை விற்பதற்காக, பிற பொருட்களை வாங்குவதற்காக பயன்படுத்தலாம் என்று அங்கீகாரம் கிடைத்து விட்டார். அங்கீகாரம் தான் பணத்துக்கு முக்கியம். அங்கீகரிக்கவில்லை என்றால் ஒரு பணத்துக்கு எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை. அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிலையில் ஒன்று வருமேயானால், அது மக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அது அங்கீகரிக்க வேண்டியதுதான். அது கூடாது என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்ன? இது முற்றிலும் முழுதாக கணினி தொழில்நுட்பம் மூலமாக நடத்தப்படுகிறது. அதாவது பிளாக் செயின் என்று சொல்லுவாங்க. பிளாக் செயின் என்று சொன்னா உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கணினிகளில் பரவியுள்ள ஒரு பொது பதிவேடு, பப்ளிக் லெஜர் ஒன்றை வச்சு அதுல ஒவ்வொரு பரிமாற்றமும் ஒவ்வொரு டிரான்சாக்சனையும் பாதுகாப்பாக பதிவு செய்வாங்க. பிட்காயின் விலை ஏறும் போது அதை பல பேர் விற்பாங்க, விலை குறையும் போது வாங்குவாங்க. இந்த டிரான்சாக்சன் பரிமாற்றங்களை பதிவு செய்து கொண்டு கணினி மூலமாக இயங்கப்படுகிறது. அதுக்கு ஒரு பப்ளிக் லெஜர் என்ற ஒரு பேர்ல பிளாக் செயின்ல வச்சிருக்கிறாங்க. வச்சு இதை ஒவ்வொன்றையும் என்கிரிப்ஷனாக ஒவ்வொரு பரிமாற்றமும் குறியீட்டின் மூலம் பாதுகாக்கப்படும். எந்த ஒரு அந்த பரிமாற்றத்துல ஹேக் பண்ணி எல்லாம் அதை நுழைஞ்சி அதை திருட முடியாத அளவுக்கு ரொம்ப கவனமாக பாதுகாப்பார்கள். ஆனா எல்லாம் எதுல நடக்குது? நடைமுறை வாழ்க்கையில இல்ல, பிசிக்கலாக அந்த பணத்தை வச்சு இல்ல, எல்லாம் இணையத்துலதான் நடக்குது. இப்படி ஹேக் பண்ண முடியாது, ஃபயர்வால் வச்சிருக்கிறோம், பாதுகாப்பா தான் வச்சிருக்கிறோம் என்று என்னதான் சொன்னாலும் அதுல பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறதா இல்லையா? இருக்கலாம். பிட்காயினை பொறுத்த அளவுல மக்கள் அங்கீகரிக்கிறார்கள், மக்கள் அதை அதில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள் என்றா உலகம் முழுவதும் ஒரு பொது நாணயம் வர வேண்டும், அது டிஜிட்டல் மயமான ஒரு நாணயமாக இருக்க வேண்டும் என்று நவீன தொழில்நுட்ப ரீதியாக சிந்திப்பார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தில் அதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. மக்களுடைய அங்கீகாரம் தான் காசு கொடுக்கல் வாங்கலுக்குரிய பொதுவான அடிப்படையாக இருக்கிறது. அங்கீகரிப்பவர்கள், விரும்புபவர்கள், சரி காண்பவர்கள், நம்புபவர்கள் இதை பயன்படுத்துவார்கள். ஆனா இது இணையத்தில் என்கிரிப்டடாக பாதுகாக்கப்பட்டு இருந்தாலும் இதுக்கு உத்தரவாதம் என்பது இல்லை. நாளைக்கு ஒரு நாள் நீங்க பிட்காயின் என்னிடம் இவ்வளவு வாங்கி இருக்கிறீங்க, நான் ஒரு இடத்துல பிட்காயின் வாங்கி இருக்கிறேன், என்னுடைய பணத்தை நான் வித்ட்ரா பண்ண போறேன் என்று கேட்கும் பொழுது யார் அந்த பிட்காயின் வச்சு அந்த வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களோ, யார் அந்த பிட்காயின் ஊடாக சர்வதேச ரீதியாக கணினி மூலமாக பிட்காயினுக்குரிய அந்த பண பரிமாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் தர முடியாது என்று மறுத்துவிட்டால் எந்த உத்தரவாதமும் இல்லை. நான் 1000 பிட்காயினை குறிப்பிட்ட ஒரு டாலர்களை கொடுத்து தொகையை கொடுத்து பெரும் தொகையை கொடுத்து வாங்கியிருப்பேன், மீண்டும் அதை நான் வித்ட்ரா பண்ண கேட்கும் பொழுது தர முடியாது என்று மறுத்து விட்டேன். இது வரைக்கும் மறுத்து இல்லை. மறுத்தால் யார் உத்தரவாதம் கொடுப்பா? இன்னைக்கு பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்ற பேர்ல
பல நிறுவனங்களை நடத்தி வராங்க, காசு போடுறாங்க. திடீரென்று லொஸ்ட் ஆகிருச்சு, பேங்க்ரப்சி ஆகிருச்சு, நாங்க பங்குலத் ஆகிட்டோம் என்று சொல்லி கைவிட்டுட்டு ஓடுறோம். இப்படிப்பட்ட நடைமுறையில பிசிக்கலாக கட்டிடம் வச்சு நபர்களை வச்சு விளம்பர சட்ட ரீதியாக பதிவு செய்து நடத்தப்படுகின்ற பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்கள் கூட இடையில கையை விட்டு ஓடுறான் என்னும் போது இணையதளத்தில் உள்ளவரை எங்க போயிட்டு கண்டுபிடிக்கிறது, எப்படி எடுக்கிறது? அப்ப மத்திய வங்கியினுடைய உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது. அப்ப மத்திய வங்கியுடைய உத்தரவாதம் இல்லாத ஒரு அபாயம் இந்த பிட்காயின் கொடுக்கல் வாங்கல இருக்கிறது என்ற அடிப்படையை தவிர இதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நாங்க வாங்குறதுதான் காயினா தாரேன். நாங்க ரூபாக்களை வச்சு எப்படி டாலரை வாங்குறோமோ, ரூபாக்களை வச்சு எப்படி பவுன்ஸ்களை வாங்குறோமோ, ரூபாக்களை வச்சு எப்படி ரியால்களை வாங்குறோமோ, அந்த மாதிரி ரூபாக்களை வச்சு உலக மக்களுக்கு பொதுவான ஒரு டிஜிட்டல் நாணயமான பிட்காயினை வாங்குகிறோம். இதுல என்ன பிழை இருக்குது? பிழை சொல்வதற்கு எதுவும் இல்லை. பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை தவிர இதை பிழை சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாததுனால பிட்காயின் என்பது கூடாது என்று சொல்ல முடியாது. ஆனா பிட்காயின்ல சூதாட்டம் நடக்கலாமான்னு கேட்டா நடக்கலாம். காசு பணம் பரிமாற்றத்துல சூதாட்டம் நடக்கிற மாதிரி பிட்காயின்லயும் சூதாட்டம் நடக்கலாம். நாங்க சூதாட்டத்தை அங்கீகரிக்கவில்லை. எதை சொல்றோம்? நீங்க பிட்காயின்ல டாலர் கொடுத்து பிட்காயின் வாங்குறீங்க. அந்த பிட்காயினை வைத்து உங்களுக்கு சர்வதேச சந்தையில ஆன்லைன் மார்க்கெட்ல பொருட்களை கொள்வனவு செய்யலாம். இதுல என்ன சூதாட்டம்? ஒரு சூதாட்டமும் இல்லை. நாம கொடுத்த காசுக்கு பிட்காயினை வச்சு வாங்குறோம். நிறைய டாலர்கள் டிஜிட்டல் நம்பர்ல அக்கௌண்ட்ல வைக்கிறத விட பிட்காயின் குறிப்பிட்ட அளவுல வச்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில வைப்பது மார்க்க ரீதியா தடை என்று சொல்ல முடியாது. அதே நேரத்துல ஒருத்தன் பிட்காயினை வச்சு சூதாட்டத்துல அதை முதலீடு செய்ய நினைத்தால் அவன் சூதாட்டத்துல முதலீடு செய்வதுதான் தடையாகுமே தவிர பிட்காயின் தடையாகாது. டாலரை சேமிச்சு வைக்கலாம். அந்த டாலரை கசினோவிலோ அல்லது ஆன்லைன் சூதாட்டத்திலோ பயன்படுத்துவது கூடாது. அதே போன்று பிட்காயினை சேமித்து வைக்கலாம், அதை சூதாட்டத்தில் பயன்படுத்துவது கூடாது என்றுதான் பிரித்துக் கொள்ள வேண்டும். பிட்காயின் என்பது நவீன ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு டிஜிட்டல் நாணயம். அதை தடை செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் மத்திய வங்கியினுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாததனால் அதிலே ஒருவர் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஏமாற்றம் அடையும் அபாயம் இருக்கிறது. இந்த ரிஸ்கை பொறுப்பெடுப்பதற்கு தயாரானவர்கள் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். சில நாடுகள் அதை தடை செய்திருக்கிறார்கள், சில நாடுகள் அதை அனுமதித்திருக்கிறார்கள். தடை செய்திருக்கிறார்கள் என்பதை வைத்து கூடாது என்று சொன்னால், அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை வைத்து கூடும் என்று சொல்ல வேண்டிய நிலை வரும். இதை வச்சு பார்க்கறது இல்ல. ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய பொருளாதார நிலையை வைத்து பிட்காயின் கூடுமா கூடாதான்னு முடிவெடுப்பாங்க. நம்ம நாட்டுல பிட்காயின் பயன்படுத்துவதற்கு தடை என்று எங்கும் அறிவிக்கப்படவில்லை. இப்படி அறிவிக்கப்பட்டால் அது சட்ட ரீதியாக கூடாது என்று ஆகும், மார்க்க ரீதியாக கூடாது என்று ஆகாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிட்காயின் பயன்படுத்துவது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்பதுதான் அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்திற்கான நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நாம் பதிலளித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பல சகோதரர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக சிடிஜெயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியூடாக உங்களுடைய மார்க்க அறிவை வலுப்பெறக்கூடிய விதத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவான துரிதமான துல்லியமான பதில்களை இன்ஷா அல்லாஹ் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாரத்திற்கான இந்த நிகழ்ச்சியை நாம் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.